தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்தார் தாவேக தலைவர் விஜய். தாவேக ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் அளித்தார். தமிழக சட்டப்பேரவை கலைக்கப்படுவதாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. புதிய ஆட்சி அமைய உள்ள நிலையில் அறிவிப்பை வெளியிட்டார் ஆளுநர். தாவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவளிப்பதாக அறிவிப்பு. பிரிவினைவாத சக்திகளுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் கூட்டணியை உறுதி செய்து அறிக்கை. தமிழ்நாட்டில் 11 ஆண்டுகளாக நீடித்த திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்தது. தாவேக காங்கிரஸ் கூட்டணி மூலம் காமராஜரின் பொற்கால ஆட்சி தொடரும் என கருத்து. உள்ளாட்சி, மக்களவை, மாநிலங்களவை தேர்தல்களிலும் தாவேகவுடன் கூட்டணி. அம்பேத்கரின் அரசியலமைப்பு கொள்கையின்படி தாவேக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்கும் என காங்கிரஸ் உறுதி. 5 எம்எல்ஏக்களுடன் காங்கிரஸ் தாவேகவுடன் கூட்டணி அமைத்த நிலையில் தற்போது விஜய் வசம் 113 சட்டமன்ற உறுப்பினர்கள். இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் யாரிடம் தாவேக ஆதரவு கோரும் என எதிர்பார்ப்பு. கூட்டணியை உறுதி செய்த நிலையில் பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் விஜயை சந்தித்த காங்கிரஸ் நிர்வாகிகள். கிரீஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் விஜயை சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தேர்வான எம்எல்ஏக்களுடன் விஜயை சந்தித்த காங்கிரஸ் நிர்வாகிகள். பெண் அமைச்சருக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதாக தகவல் பரவும் நிலையில் காங்கிரசின் தாரகை கத்பட் சந்திப்பு. புதிதாக அமையும் ஆட்சியில் காங்கிரஸ் பங்கேற்கும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் கிரீஷ் சோடங்கர் பேச்சு. விஜய் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்பார் எனவும் தகவல். காங்கிரசின் துரோகத்திற்கு காலம் பதில் சொல்லும். தாவேகவுக்கு காங்கிரஸ் ஆதரவளித்த நிலையில் திமுக எம்பி டிஆர் பாலு விமர்சனம். தாவேகவுக்கு அதிமுக ஆதரவு அளிக்கும் என வெளியான தகவல் தவறு. அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பேட்டி. திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாஜக கூட்டணி என்று இருந்த நிலையில் தற்போது தாவேக காங்கிரஸ் என்று தமிழ்நாட்டின் அரசியல் களம் மாறியுள்ளது. தனித்து களம் கண்ட தாவேக தேர்தலுக்கு பின் கூட்டணியை கட்டமைக்கிறது. தாவேக அமைச்சரவையில் இடம்பெற போவது யார்? முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை. நாளை கூடுகிறது விசிக உயர்மட்ட குழு கூட்டம். தாவேகவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகவும் தகவல். ஆதரவு கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தாவேக கடிதம் அனுப்பியுள்ளதாக தகவல். தாவேகவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசனை நடத்தும் இந்திய கம்யூனிஸ்ட். திமுக தலைவர் ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்திப்பு. இக்கட்டான நேரத்திலும் உங்களுடன் இருப்பேன் என ரஜினிகாந்த் பேச்சு. கடன் தள்ளுபடி வாக்குறுதிகளை யாரும் நம்ப வேண்டாம். பொதுமக்களை ஏமாற்றும் வகையில் தகவல் வெளியான நிலையில் ரிசர்வ் வங்கி எச்சரிக்கை. மேற்கு வங்கத்தில் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் பாஜக தீவிரம். மேலிட பார்வையாளராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நியமனம். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போவதில்லை என மம்தா பானர்ஜி அறிவிப்பு. சட்டமன்ற முடிவுகள் உண்மையான மக்கள் முடிவு இல்லை என்றும் சதியின் விளைவு என்றும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல்.